வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வள்ளியருணா. கந்த சஷ்டி 6வது நாள் சூரசம்ஹாரம் மயிலாடுதுறையில் மயூரநாதர் கோவிலில் நடக்குது. இது வந்து சாமி மயூரநாதர் சன்னதியிலேருந்து வெயில் வாங்குறது. வெயில் வாங்கிட்டு சாமி வந்து வெளியில் வந்து வெளியில் வந்து ஆறுமுகம் அந்த சாமி முன்னாடி அங்கேயும் வந்து வெயில் வாங்கிட்டு அப்புறம் மண்டபத்தில் வந்து எல்லா தீபமும் ஆகி அப்புறம் சுற்றி வந்து இன்னொரு ஆறுமுகம் சுப்பிரமணியர் இருக்குது. அங்கேயும் வந்து தீபார்த்தனை ஆகி வெயில் வாங்கிட்டு வெளியில் வந்து இந்த சூரசம்ஹார நிகழ்ச்சி வந்து நடக்குது. இது வந்து உங்களோட பார்வைக்காக இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், அவ்வளோ ஒரு அருமையாக ரொம்ப நல்லா இருந்தது. சாமி வந்து அந்த பேக் சைடுக்கு ஃப்ரெண்டில் திரும்பிட்டு இப்போ வந்து முன்னாடி வந்து இதான் ஃப்ரண்ட்டில் வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி ஆறுமுகம் சன்னதியில் வந்து நல்லா தீபார்த்தனை ஆகுது. அந்த கண்கொள்ளா காட்சியை வந்து பார்த்து முருகன் அருள் வந்து அனைவருக்கும் கிடைக்கட்டும். சுப்பிரமணிய பெருமான் நாள்தான் அருணகிரிநாத பெருமான் பாடினார். பொய்தாரணி குடல் வள்ளியை வேட்டவன் புத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்போம். வெய்ய வாரணம் போல் கைதான் இருபதுடையான் தலைப்பட்டும் கத்தரிக்க எய்தான் மருகன் உமையாள் பயத்தை இழந்தியதே என்று பாடினார். வாழ்த்தியவர்களை வாழ வைக்கும் தெய்வங்கள் எத்தனையோ இருக்கின்றன. பிச்சியவர்களை வைதவர்களையும் முத்தமிழால் வைதவர்களையும் வாழ வைக்கும் கருணை கடலாக நம்முடைய குமரக்கட்டளை சுப்பிரமணிய பெருமான் இருந்து யுக காலம் ஆளக்கூடிய பேற்றை முருகனுடைய தந்தையாகிய சோதரம்பொருள் வழங்கினார். அவருடைய மைந்தனிடத்திலேயே போர் செய்ய வந்து விட்டான். சிந்தித்தும் நன்றி இல்லாதவனை கூற்றம் கொல்லும் என்னும் தன்மையிலே எண்ணன்றி கொன்றார்க்கும் உய் உண்டால் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு என்ற வள்ளுவர் காட்டிய வழிப்படி நன்றி கொன்ற சூரபத்மனையும் அவனுடைய அசுரானையும் முருகப்பெருமான் அழிக்கின்றான். அவருக்கு நல்ல தன்மையை கொடுக்கின்றான். அதைதான் இப்பொழுது தாரகன் மாயாமலத்தின் வடிவமாக இறைவன் திருமண குழந்தைகள் கண்மணிகள் குமரக்கட்டளை சுப்பிரமணிய பெருமானுடைய பிரதிநிதிகளாக அவர்கள் நாவிலே திருமுறையையும் கையிலே திருநெடு வேலையும் ஏந்திக் கொண்டு தாரகனையும் சிங்கமுகனையும் சூரபன்மனையும் அழிப்போம் வருகின்றான். குமரக்கட்டளை பெருமான் அவனை கண்டு புன்னகை செய்கின்றான். உன்னுடைய தாயாகிய மாய்க்கே வரம் கொடுத்தவன் என்னுடைய தகப்பன் தானடா. நீ என்னடா என்னை பற்றி கவலைப்படாமல் தலையை அசைத்து அசைத்து ஆணவத்தை காட்டி வருகின்றாயே. என்னுடைய கையில் இருக்கும் தான் நம்முடைய அடியார்களுக்கு பாதுகாக்க செய்யும் தன்மையுடையவராக இருக்கின்றது. துணைக்கும் அடியவர் எடுக்கையிடம் நினைக்கும் அவர் குலத்தை முதல் அரசுகளை மெனப்போ துணையாகும் என்று இந்த வேலாயுதம் புறப்பட்டு சென்று சிங்கமுகனை அழிக்கின்றது. சிங்கமுகன் ஒழிக்க செய்கின்றான். முன்னும் பெண்ணும் சூரன் நடந்து வந்து ஓடி ஓடி வந்து அவனுடைய ஆணவத்தை காட்டுகின்றான். தாரகன் எப்படி மாயாமலத்தின் வடிவமோ, சிங்கமுகன் எப்படி கண்மமலத்தின் வடிவமோ, இவன் ஆணவ மலத்தின் வடிவமாக இருக்கின்றான். அவர்களை எல்லாம் அழித்த முருகப்பெருமான் ஆணவ மலத்தின் வலிமையை குன்றச் செய்து இவனை தன்னுடைய சேவலாகவும் மயிலாகவும் மாற்ற உன்னதையோடு காத்திருக்கின்றான். இவன் அது தெரியாமல் ஐயோ இது நிற்பது கந்த
கந்தப்பெருமான் என்று தெரியாமல் அவன் நினைத்ததையெல்லாம் செய்கின்றான். ஆளுக்கணிகளும் வெண்ணலை மாலை அகிலமுண்ட மாலுக்கணிகளும் தன்னங்குழாய் மயிலேறும் ஐயன் காலுக்கு அணிகளும் வானோர் முடியும் கடம்பும் கையில் வேலுக்கு அணிகளும் வேலையும் சூரனும் மேருவுமே என்னும் தன்மையிலே அனைத்து தேவர்களுடைய மகுடங்களை எல்லாம் காலில் அணிந்தவனாக இருக்கக்கூடியவன் முருகன். அவனுடைய கையில் இருக்கும் வேல் கடலை குடித்தது, கிரவுஞ்சமனை அழித்தது, சூரன் ஓடோடி சென்று எம்பெருமானுடைய கந்தப்பெருமான சூரன் கழுத்தை கொய்து வருகின்றது. திருச்செந்தூர் ஆண்டவனுக்கு, குமரக்கட்டளை சுப்பிரமணிய சுவாமி குதூகலிக்கக்கூடிய கருணை கடலாக நம்மை ஆளுடைய பிரானாக நம்முடைய குமரக்கட்டளை சுப்பிரமணிய சுவாமி திகழ்கின்றார். எப்பொழுது அவன் வந்தாலும் எங்கு நினைப்பினும் அங்கே வந்து எங்கும் எதிர்விற்பனை என்று அருணகிரிநாதர் பாடுகின்றார். எங்கு முருகனை நினைத்தாலும் அவன் மயில் மீது ஏறி உடனே ஓடி வந்து விடுவான். நீளம் திகழ்ச்சியில் ஏறுகிறார். எந்த நேரத்திலும் கோலப்புறத்தியுடன் வருவார். குருநாதன் சொன்ன சீலத்தை வெள்ளம் தெளித்திருப்பார். சிவயோகிகளே காலத்தை வென்றிருப்பார். வரிப்பார் வரும் கருமிகளே என்னும் தன்மையிலே எந்த நேரத்தில் நினைத்தாலும் மயில் மீதும் வள்ளி தெய்வானையுடனும் ஓடோடி வந்து அருள் செய்யும் கருணை கடலாக நம்முடைய குமரக்கட்டளை சுப்பிரமணிய பெருமான் இருந்து இந்த மாயூரம் நகரையும் இந்த உலகையும் வாழ வைக்கும் தெய்வமாக இருக்கின்றார். அவனை போல நல்ல ஒரு வாழ்க்கையை, இனி மலர்ச்சி மிகுந்த வாழ்க்கையை, துன்பமில்லாத வாழ்க்கையை, நோயற்ற வாழ்க்கையை, எல்லா செல்வங்களும் கொடுக்கக்கூடிய நிறைவான சகல சௌபாக்கியம் மிக்க வாழ்க்கையை கொடுக்க இதோ சூரனை அழித்து மயிலை எல்லாம் சாபத்தை ஆண்டவனுக்கு அப்படி யாருமே அற்றவன் என் மீது